www.learnenglish.com வாயிலாக லேர்ன் இங்கிலீஷ் த்ரூ த பைபிள் என்ற இந்த ப்ரோக்ராம் வழியாக உங்களை நான் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. I'm Mrs. Beulah Dinesh and I'm going to teach you English through the Bible. லாஸ்ட் வீக் எபிசோட்ல இருந்து எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருந்தது. நீங்க எல்லாம் எவ்வளோ வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னு உங்க ரெஸ்பான்ஸ்ல இருந்தே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் லாஸ்ட் எபிசோட்ல சொன்ன மாதிரி இந்த ப்ரோக்ராமோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, அநேக தேவ பிள்ளைகள் இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கிட்டா எங்களால் இன்னமும் நிறைய புக்ஸ் படிக்க முடியும். அது மாத்திரமல்ல, வேதத்தின் ஆழத்தை இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்ள இன்னும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு கேட்டுக்கொண்டபடியினால இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நான் கடந்த சில எபிசோட்ல ஓல்ட் டெஸ்டமெண்ட் புக்ஸை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது, நியூ டெஸ்டமெண்ட் புக்ஸை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். அதை பார்த்த ஒருவர் கேட்டிருந்தாரு, எங்களுக்கு இன்னும் நீங்கள் வேதத்தில் இருந்து சில நேம்ஸை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ கண்டிப்பாக வர எபிசோடில் அதை நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அதே மாதிரி இன்னொருத்தர் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க, எங்களுக்கு இதோடு கூட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் கிராமர், அதாவது ப்ரிப்போசிஷன்ஸ், ஆர்டிகல்ஸ், இந்த மாதிரி பேசிக் கிராமர் எங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தா அது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த டாப்பிக்கை இந்த வாரம் நான் கவர் பண்ணியிருக்கேன். திஸ் எபிசோட் இஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் எப்படி பைபிள் புக்ஸை ஈஸியாக மெமரைஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு ஒரு டெக்னிக்கை சொல்லித்தர போகிறேன். அது உங்கள் கிட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பெரியவங்களுக்கு கூட இந்த காலத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் நிறைய பேர் பாஸ்டர்ஸ் பைபிளோட புக்ஸை பிரசங்கத்தில் சொல்லும் பொழுது அந்த வேதாகமத்தை அப்படியே சும்மா திருப்பிகிட்டே இருப்பாங்க. அதை நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். ஸோ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கன்னா ஈஸியாக எந்த புக்கை வேணாலும் நீங்கள் வேதத்துலேருந்து எடுக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கை இந்த வாரம் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அது மாத்திரமல்ல, இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங் செஷன்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, உங்களுடைய ஃபீட்பேக்கை சென்ட் பண்ணுங்க. Shall we move on to the next session? You all know what I'm going to say now. Yes, materials needed for the class. Your Bible, notebook and your pen. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் செஷனில் நான் ஒரு புது டாபிக் சொல்லி தர போகிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் பேசுகிற சில விஷயங்கள் அல்லது நான் கற்றுத்தர சில விஷயங்கள் சிலருக்கு தெரிந்ததாக இருக்கலாம், பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ தெரிஞ்சவங்க அதை திருப்பி ஒரு ரீகேப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அது உதவியாக இருக்கும். தெரியாதவங்க அதை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்ரோனிம்ஸ். புதுசாக இருக்கா? அதோட மீனிங் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இட் இஸ் a short word that is made from the first letters of a group of words. அதாவது ஒரு சென்டென்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையினுடைய முதல் லெட்டரை எடுத்து உருவாக்கப்படுகிற ஒரு புதிய சொல் தான் இந்த ஆக்ரோனிம்ஸ் அப்படின்னு சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருக்குமே அனுதின வாழ்க்கையில யூஸ் பண்ற ஒரு ஆக்ரோனிம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ATM இல்லையா? ATM is what? From where we draw our money. ஸோ இந்த இடத்துல ATM அப்படிங்கிறதுடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின். ஸோ இதுக்கு பேர் தான் ஆக்ரோனிம். இது உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். நான் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, என்னுடைய ஜியோகிரஃபி டீச்சர் எப்படி இந்த பிளானட்ஸை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு டெக்னிக்கை கற்றுக் கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்னா, மை வெரி எக்ஸலண்ட் மதர் ஜஸ்ட் சர்வ்ட் அஸ் 9 pizzas. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 9 வார்த்தைகள் இருக்கிறத நல்லா பார்க்கலாம். ஸோ இந்த ஒவ்வொரு வார்த்தையினுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் டினோட்ஸ் ஈச் பிளானட். ஃபார் எக்ஸாம்பிள், மைல இருக்க M denotes Mercury, வெரியில இருக்க V denotes Venus, excellentல இருக்க E is for Earth, then Mars, Jupiter, Saturn, Uranus, Neptune and Pluto. எவ்வளோ ஈஸியாக இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பைபிளோட புக்ஸையும் குவிக்காகவும் ஈஸியாகவும் மெமரைஸ் பண்ண போகிறோம். இந்த டெக்னிக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிமோனிக்ஸ். என்னது? நிமோனிக்ஸ்.
It is the study and development of systems for improving and assisting the memory. அதாவது நம்முடைய நினைவாற்றலை பெருக்கும் ஒரு கலை, அதுக்கு பேர் தான் நிமோனிக்ஸ். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இந்த பைபிள் புக்ஸை மெமரைஸ் பண்ணணும்னு நான் சொல்லி தர போகிறேன். We all know that the Bible has 66 books. அதாவது ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் 39 புக்ஸும் நியூ டெஸ்டமெண்ட்டில் 27 புக்ஸும் இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம மெமரைஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். We are going to learn short sentences as mnemonics and you are going to remember all the books of the Bible very easily. இன்னைக்கு நான் இதை உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக கற்று தரணும்னு விரும்புகிறேன். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் 39 புக்ஸ் இருக்குது. இந்த 39 புக்ஸை நம்ம 5 டிவிஷன்ஸாக பிரிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 5 புக்ஸ் வில் ஃபால் இன்டு லா கேட்டகரி. அடுத்த 12 புக்ஸ் வில் ஃபால் இன்டு ஹிஸ்ட்ரி கேட்டகரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 புக்ஸ் வில் ஃபால் இன்டு விஸ்டம் கேட்டகரி. அதுக்கப்புறம் அடுத்த 5 புக்ஸ் belongs to major prophets and last 12 books belong to minor prophets. So totally 39 books. So in the first 5 law books க்கு நான் ஒரு sentence சொல்றேன், அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. God's everlasting love never dies. So நான் ஏற்கனவே சொன்னேன் இது ஒரு கலை. So this is the mnemonic style. So ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? Come on, let's memorize. God's everlasting love never dies. இதுல பாத்தீங்கன்னா Godல இருக்க G stands for Genesis, everlastingல இருக்க E stands for Exodus, loveல இருக்க L stands for Leviticus, and Numbers and Deuteronomy. So God's everlasting love never dies. How easy, இல்லையா? Okay, shall we now move on to the next 12 history books? Joshua jumped right so king can eat new eggs. ரொம்ப ஃபன்னியா இருக்குல்ல? Joshua jumped right so king can eat new eggs. இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா Joshua அது அப்படியே வந்துருச்சு. Jumpedல இருக்க J stands for judges. அடுத்தது rightல இருக்க R for Ruth. Sowல இருக்க S for Samuel. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், first Samuel and second Samuel. அதே மாதிரி king அப்படியே வந்துச்சு. So first Kings, second Kings. அடுத்தது canல இருக்கிற C stands for first Chronicles and second Chronicles. Again ஈல இருக்க ஈட்ல இருக்க E for Ezra. And newல இருக்க N for Nehemiah and Xல இருக்க E for Esther. So நமக்கு இந்த 12 history booksம் fingertipsல இருக்கு. Next we will move on to the 5 wisdom books. அது எப்படி ஒரு mnemonic-ஆ நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா Job paid peanuts every Saturday. ஜோப்ல அப்படியே வந்திருக்கு. பெய்ட்ல இருக்க P for Psalms, peanutsல இருக்க P for Proverbs, then everyல இருக்க E for Ecclesiastes and Saturdayல இருக்க S for Songs of Solomon. Next 5 major prophets. இதை எப்படி நம்ம சொல்லலாம்? அதுக்கும் ஒரு சென்டென்ஸ் உண்டு. அது என்னன்னா I jog late every day. I jog late every day. Easy இல்ல? So இப்போ நீங்களே சொல்வீங்க Isaiah, Jeremiah, Lamentations, Ezekiel and Daniel. ரொம்ப ஈஸி இல்ல? Next 12 minor prophets. இந்த books கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். So இனிமே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. எப்படின்னு பார்க்கலாமா? Hosea just ate oranges. Hosea just ate oranges. இதுல first book ஏற்கனவே சென்டென்ஸ்ல வந்துச்சு Hosea. Then just J stands for Joel, 8 A stands for Amos, and in oranges O stands for Obadiah. And the next 4 books என்னன்னு பார்த்தீங்கன்னா Jonah made
Nineveh heed. Jonah made Nineveh heed. இதுலயும் first book ஏற்கனவே சென்டென்ஸ்ல வந்துச்சு. That is Jonah. Micah, Nahum, Habakkuk. Easy இல்ல? So நம்ம last minor prophetsல உள்ள 12 books நம்ம 3 parts ஆ பிரிச்சிருக்கோம் 4 So next 4 books. Zebras have zebra mamas. Zebras have zebra mamas. So இதை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா Zephaniah, Haggai, Zechariah and Malachi. Okay, Zephaniah, Haggai, Zechariah and Malachi. So இன்னைக்கு நம்ம Old Testament books மாத்திரம் இல்ல New Testament books ஐயும் கத்துக்க போறோம். அது 27 books தான். So it is going to be easy and you're going to learn quickly. So let's learn the mnemonics. First, 5 books க்கு நான் சொல்றேன். My mother loves Jesus a lot. My mother loves Jesus a lot. So my letter M stands for Matthew. Mother M stands for Mark. And in L, loves L stands for Luke. Jesus J stands for John. And a lot சொல்லிருக்கேன் பட் இதுல நம்ம A மட்டும் தான் எடுத்துக்க போறோம். So A stands for Acts. அடுத்த 3 books நம்ம பார்க்க போறோம். Roosters can crow. உங்க எல்லாருக்குமே தெரியும் roosters-னா சேவல். சேவலால கூவ முடியும் அப்படின்றது தான் அர்த்தம். So roosters can crow. அத நம்ம எப்படி சொல்லலாம்? Romans, 1 Corinthians, 2 Corinthians. ஈஸியா இருந்ததா? Next is a very funny one. Geese eat popcorn. என்னது? Yes, you're hearing it right. Geese eat popcorn. Geese அப்படின்னா வாத்து. வாத்து popcorn சாப்பிடுமா? ஆமா, நம்ம நிமோனிக்ல அது சாப்பிடும். Okay. Geese-ல உள்ள G stands for Galatians, E stands for Ephesians and P stands for Philippians and C stands for Colossians. Okay, next to ரொம்ப interesting one. அடுத்த 4 books க்கு Turkeys trot. Turkeys trot. Turkey-னா வான்கோழி. Trot அப்படின்னா ரெண்டு மீனிங் இருக்கு. ஒன்று வந்து இப்போ நம்ம குதிரை இல்லை ஆடு மேய்க்கிறவங்கெல்லாம் ஒரு மாதிரி போ போ அப்படி சொல்லி ஒரு சவுண்ட் விடுவாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் ட்ராட்டிங். அது இல்லாமல் இன்னொரு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக நடக்காமல் வேகமாக நடக்கிறதுக்கு பேரும் ட்ராட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இங்கே டர்க்கிஸ் ட்ராட் அப்படின்னு சொல்லி நம்ம என்னென்ன புக்ஸ் ஞாபகம் வச்சுக்க போகிறோம் அப்படின்னா First Thessalonians, 2 Thessalonians, 1 Timothy and 2 Timothy. Okay, next mnemonic என்னன்னு பார்த்தீங்கன்னா again 4 books. Telephone poles have jaybirds. Telephone poles have jaybirds. Jaybird அப்படின்னா அதுவும் ஒரு வகையான பறவை, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இதை வச்சு நம்ம என்னென்ன புக்ஸை ஞாபகம் வச்சுக்க போகிறோம்? 4 books. அது என்னன்னா Titus, Philemon, Hebrews, James. ஈஸியா இருக்குல்ல? நெக்ஸ்ட் லாஸ்ட் 7 புக்ஸ்க்கான நிமோனிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி ஈஸி. Peacocks jingle just rarely. Peacocks jingle just rarely. Jingle அப்படின்னா உங்க எல்லாத்துக்குமே தெரியும். It is a kind of a music and we dance to that music. ஸோ இந்த பீகாக் மழை வரப்போ தான் ரேராக தான் அதோட டான்ஸை நம்ம பார்க்க முடியும். ஸோ அதை வச்சு தான் நம்ம இந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். பீகாக்ஸ் ஜிங்கிள் ஜஸ்ட் ரேர்லி. ஸோ என்னென்ன புக்ஸ்ன்னு படிக்கலாமா? ஃபர்ஸ்ட் பீட்டர், செகண்ட் பீட்டர் ஃபார் பீகாக்ஸ். தென் ஃபார் ஜிங்கிள் இட்ஸ் 1 John, 2 John and 3 John. Then again for just it is Jude and for rarely it is Revelation. Wow, we've made it. So 66 books இப்போ நம்ம ஈஸியா மெமரைஸ் பண்ண இதுவும் ஒரு வழி. நீங்க இப்போ உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது, இத்தனை சென்டென்ஸை நான் மனப்பாடம் பண்றதுக்கு நான் புக்ஸையே மெமரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. அது உங்களோட ஸ்கில்பா.
ஆனா தடுமாறுற சில பேருக்காக தான் நான் இந்த டெக்னிக்கை சொல்லி தந்திருக்கேன். இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். So shall we move on to the next session? Let's take the Bible in our hands and read Exodus chapter 14 verses 10 to 26. Exodus chapter 14 verses 10 to 26. And when Pharaoh drew near, the children of Israel lifted their eyes, and behold, the Egyptians marched after them. So they were very afraid, and the children of Israel cried out to the Lord. Then they said to Moses, because there were no graves in Egypt, have you taken us away to die in the wilderness? Why have you so dealt with us to bring us up out of Egypt? Is this not the word that we told you in Egypt, saying, let us alone that we may serve the Egyptians? For it would have been better for us to serve the Egyptians than that we should die in the wilderness. And Moses said to the people, do not be afraid, stand still and see the salvation of the Lord, which he will accomplish for you today. For the Egyptians whom you see today, you shall see again no more forever. The Lord will fight for you, and you shall hold your peace. And the Lord said to Moses, why do you cry to me? Tell the children of Israel to go forward, but lift up your rod and stretch out your hand over the sea and divide it. And the children of Israel shall go on dry ground through the midst of the sea. And I indeed will harden the hearts of the Egyptians, and they shall follow them. So I will gain honor over Pharaoh and over all his army, his chariots and his horsemen. Then the Egyptians shall know that I am the Lord, when I have gained honor for myself over Pharaoh, his chariots and his horsemen. And the angel of God, who went before the camp of Israel, moved and went behind them, and the pillar of cloud went before them and stood behind them. So it came between the camp of the Egyptians and the camp of Israel. Thus it was a cloud and darkness to the one, and it gave light by night to the other, so that the one did not come near the other all that night. Then Moses stretched out his hand over the sea, and the Lord caused the sea to go back by a strong east wind all that night, and made the sea into dry land, and the waters were divided. So the children of Israel went into the midst of the sea on the dry ground, and the waters were a wall to them on their right hand and on their left. And the Egyptians pursued and went after them into the midst of the sea, all Pharaoh's horses, his chariots and his horsemen. Now it came to pass in the morning watch that the Lord looked down upon the army of the Egyptians through the pillar of fire and cloud, and he troubled the army of the Egyptians. And he took off their chariot wheels, so that they drove them with difficulty. And the Egyptians said, let us flee from the face of Israel, for the Lord fights for them against the Egyptians. Then the Lord said to Moses, stretch out your hand over the sea, that the waters may come back upon the Egyptians on their chariots and on their horsemen. ஒவ்வொரு தடவையும் இந்த பேசேஜை நம்ம படிக்கும் பொழுது நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவராக இருந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைச்சிட்டு வந்தாருன்னு நினைக்கும் பொழுது நம்முடைய பிரச்சனைகள்லாம் ஒன்றுமில்லை ஏமாத்திரம் அப்படின்னு தான் தோணும். பிகாஸ் we serve a mighty God. சரி, இன்னைக்கு படித்த பேசேஜ்லேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இடியம்ஸ். கவலைப்படாதீங்க, ஒரே ஒரு இடியம் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 17வது வசனம் verse 17ல இருக்கிற harden the hearts, harden the hearts. இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா to make you stop feeling pleasant towards someone. அப்படின்னா யாராவது ஒருவரிடம் ஒரு நல்ல ஒரு ஃபீலிங், ஒரு பிளசண்டான ஃபீலிங்கை வச்சிருப்பதை நிறுத்துறது அப்படின்னு தான் இதோட அர்த்தம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். when someone keeps taking advantage of you, you simply need to harden your heart. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவது உங்களை தேவைக்காக மாத்திரம் பயன்படுத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரிய வந்தா நீங்க உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி அவங்க கிட்ட இருந்து நகர்ந்துக்கிறது தான் நல்லது அப்படின்றது தான் அர்த்தம்.
தேவைக்காக பயன்படுத்தினாங்கன்னா கூட ஓகே, நோ ப்ராப்ளம், அவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சுட்டு போயிடலாம். பட் தந்திரமா நம்மளை ஆண்டவர்கிட்ட இருந்து வழிவிலக செய்யும்படி இல்லை சிக்கலான ஒரு தவறான ஐக்கியமா இருக்கும் அப்படின்னா we have to harden our hearts and move away from them because fellowship matters. The next session is vocabulary. So இன்னைக்கு vocabularyல நான் உங்களுக்கு 2 vocabulary தான் இன்னைக்கு படிச்ச பேசேஜ்ல இருந்து சொல்லி தர போறேன். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, நம்ம படிச்ச பேசேஜ் எந்த புக்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எக்ஸோடஸ். ஸோ இந்த எக்ஸோடஸ் அப்படிங்கிறது பைபிள்ல இருக்க ஒரு புக்கோட பேர் மாத்திரம் கிடையாது. பட் இதை ஒரு நவுனா, அதாவது பெயர் சொல்ல யூஸ் பண்ணும் பொழுது அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா அதை தான் நம்ம பார்க்க போறோம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, a situation in which many people leave a place at the same time. அதாவது ஒரே சமயத்துல நிறைய பேர் ஒரு இடத்தை விட்டு வெளியேறதுக்கு பேர் தான் எக்ஸோடஸ். பாத்தீங்களா, நம்ம பைபிள் புக் அந்த நேம் பின்னாடி இப்படி ஒரு காரணமும் உண்டு. அண்ட் அந்த வார்த்தையை இன்னைக்கு நிறைய பேர் நீங்க மெயினா நியூஸ் பேப்பர்ஸ்லாம் படிச்சீங்கன்னா இந்த வார்த்தைகள் அடிக்கடி யூஸ் பண்றதை நீங்க பார்க்கலாம். சரி, இந்த எக்ஸோடஸை எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்றதை நம்ம பார்க்கலாம். There is a mass exodus from the city every Friday. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்க சிட்டியில இருந்து ஒரு பெரிய கூட்டம் அவங்க ஊருக்காக கிளம்புறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். உங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், இப்ப லாக்டவுன் பீரியட்னால அவ்வளோ மூவ்மெண்ட், அந்த கேஆஸ் கன்ஃபியூஷன் கிடையாது. இல்லைன்னா இந்த வீக்கெண்ட்ல பார்த்தீங்கன்னா சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர் இந்த மாதிரி சிட்டிஸில் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே ஈவினிங்லாம் ஃபுல் பேக்டாக இருக்கும் இல்லையா, ஜாம் பேக்டாக இருக்கும். நம்ம பஸ் ஸ்டாண்ட்குள்ளேயோ இல்லை ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயோ நம்ம நுழையவே முடியாது. டோல்கேட்ஸ்லலாம் ஒரு பெரிய கியூவே இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் எக்ஸோடஸ். அதாவது நிறைய ஜனங்கள் ஒரே சமயத்தில் ஒரு இடத்துல இருந்து வெளியே போகிறது தான் அதனுடைய அர்த்தம். சரி, நெக்ஸ்ட் vocabulary என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் an expression. அதாவது 13வது வசனத்துல ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படிங்கிற வார்த்தை வருது. அதாவது ஸ்டாண்ட் ஸ்டில், இதை இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு ஸ்டாண்ட் ஃபர்ம். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி டிட்டர்மின்ட். பி டிட்டர்மின்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்துல தீர்மானமா இருக்கணும், உறுதியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். ஸோ ஸ்டாண்ட் ஸ்டில் இல்லை ஸ்டாண்ட் ஃபர்ம்னா ஒரே இடத்துல அமைதியா இருக்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. நம்மளுடைய தீர்மானத்துல உறுதியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். இந்த ஸ்டாண்ட் ஃபர்ம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எப்படி எக்ஸாம்பிள்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டாண்ட் ஃபர்ம் ஆன் யோர் டிசிஷன்ஸ். அதாவது உங்க முடிவுல உறுதியா இருங்க அப்படின்னு தான் அர்த்தம். இந்த 2 vocabularyயும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். The next session for today is phrases. நம்ம படிச்ச பேசேஜ்ல இருந்து சில phrasal verbs நம்ம கத்துக்க போறோம். இன்னைக்கு ஒரே ஒரு phrasal verb தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். அது என்னன்னா, 15வது வசனத்துல இருக்க வார்த்தை go forward. இதுவும் இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா move on அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கோ ஃபார்வர்ட் இல்லை மூவ் ஆன் அப்படின்னா என்ன நினைப்போம்னா, முன்னாடி போங்க, முன்னாடி நகர்ந்து போங்க அப்படின்னு தான் நினைப்போம். பட் இந்த phrasal verbs என்ன சொல்லுது அப்படின்னா, இட் இஸ் டு ஸ்டார்ட் டூயிங் ஆர் டிஸ்கஸிங் சம்திங் நியூ. ஒரு புதிதான காரியத்தை தொடங்கவோ அல்லது அதை குறித்து டிஸ்கஸ் பண்ண தொடங்குறதுக்கு பேரு தான் மூவ் ஆன் அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம எக்ஸாம்பிள்ல யூஸ் பண்ணலாம். I've been in this job for long enough and it's time I moved on. இதனோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் இந்த வேலையில ரொம்ப நாளா இருந்துட்டேன், நான் அடுத்த வேலைக்கு நகர்றதுக்கு நேரம் வந்துடுச்சு அப்படின்னு தான் இதனுடைய அர்த்தம். ஓகே, இந்த phrasal verb இன்னைக்கு நீங்க கத்துட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். Shall we now move on to the next session? Next session for today is preposition. Preposition ஒன்று பயந்துட்டு ஓடிடாதீங்க. நான் கிராமர் அதிகமாக எடுக்காமையே இங்கிலீஷ் பேச கற்றுக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் உங்களில் ஒருத்தர் எனக்கு இதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்ததுனால இன்னைக்கு கிளாஸில் நான் இந்த டாப்பிக்கை கவர் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப டீப்பாக எடுக்க போகிறது கிடையாது, உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி.
நம்ம என்ன பேசேஜ் படிச்சோமோ அந்த பேசேஜில் வர ப்ரெப்போசிஷன்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சில ப்ரெப்போசிஷன்ஸை மாத்திரம் சொல்லி தரணும்னு நான் நினைக்கிறேன். What is a preposition? A preposition is an important part of the English language. It is used to show the relationship between a noun and a pronoun in a sentence. அதாவது ஒரு சென்டென்ஸில் ஒரு பெயர் சொல்லுக்கும் ஒரு பிரதி பெயருக்கும் இடையிலான உள்ள ரிலேஷன்ஷிப்பை காட்டுவதற்காக இது பயன்படுத்தப்படுகிறது. அது மாத்திரமல்ல, a preposition must always be followed by a noun or a pronoun in a sentence. அதாவது ஒரு வாக்கியத்தில் ஒரு சென்டென்ஸில் ஒரு ப்ரெப்போசிஷனை எப்போதுமே ஒரு பெயர் சொல் இல்லைன்னா ஒரு பிரதி பெயர் அதை பின்பற்ற வேண்டும். நான் ஏன் தமிழ்லையும் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய தமிழ் மீடியம் படித்தவங்க இதை கேட்கறதுனால இதை நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லும் பொழுது அதை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு அது உதவியாக இருக்கும். ஸோ இட் கேன் நெவர் பி ஃபாலோட் பை அ வேர்ப். அதாவது ஒரு ப்ரெப்போசிஷன் எப்போதுமே ஒரு வினைச்சொல்லால பின்பற்ற முடியாது. இதுதான் ப்ரிப்போசிஷனுடைய ஃபுல் டெஃபினிஷன். சரி, இன்னைக்கு நிறைய ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்குது. அதாவது 4 to 5 கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு படித்த பேசேஜ்லேருந்து ப்ரெப்போசிஷன்ஸ் ஆஃப் பிளேஸ்லேருந்து சில ப்ரெப்போசிஷன்ஸை மட்டும் நான் கவர் பண்ணணும்னு விரும்புகிறேன். நம்முடைய வசனங்கள் இன்னைக்கு படித்த பேசேஜில் பார்த்தீங்கன்னா 19வது வசனத்தில் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக வர ப்ரிப்போசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா went behind them, அப்புறம் before them, திருப்பி behind them அப்படி வருது. அதே மாதிரி 20வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா between the camp அப்படின்னு சொல்லி வருது. 22வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா into the midst அப்படின்னு ஒரு ப்ரெப்போசிஷன் வருது. ஸோ இன்னைக்கு நிறைய ப்ரெப்போசிஷன்ஸ் நம்ம பேசேஜில் வந்திருக்கிறதுனால அந்த டாப்பிக்கை நான் கவர் பண்ணி உங்களுக்கு இதை நான் சொல்லி தரணும்னு விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் ப்ரெப்போசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா above or on top of or on. இந்த 3 ப்ரெப்போசிஷனை குறித்து நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். above எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா when the two objects are not touching each other. அதாவது ரெண்டு பொருட்கள் இருக்கும் பொழுது அது ஒன்றை ஒன்று தொடாத பொழுது அப்பதான் நம்ம above யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பிக்சர்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா the pictures are above the couch. couch அப்படின்னா சோஃபா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர்ஸ், அதாவது இந்த frames, they are above the couch. இந்த ஃப்ரேம்ஸ்க்கும் இந்த சோஃபாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதாவது அதுவும் தொட கிடையாது. அதுவே இன்னொரு சென்டென்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்க. எப்போ இந்த ஆன் இல்லைன்னா ஆன் டாப் ஆஃப் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டு பொருளும் ஒன்றை ஒன்று தொடும் பொழுது தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இந்த பிக்சர்லேயே அதுக்குரிய எக்ஸாம்பிள் இருக்கு. The pillows are on the couch. ஸோ இந்த தலையணை இந்த சோஃபா மேலே உள்ளது அப்படின்னு தான் இதனுடைய அர்த்தம். அப்போ இந்த தலையணையும் சோஃபாவும் ஒன்றை ஒன்று தொடுகிறது இல்லையா? ஸோ அப்போ தான் நம்ம வந்து ஆன் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். above அப்படின்னும் பொழுது ஒன்றை ஒன்று தொடுறதில்லை, பட் ஆன் அப்படின்ற போது ஒன்றை ஒன்று தொடுகிறது. சரி, நான் உங்களுக்கு 3 ப்ரிப்போசிஷன் சொன்னேன். above, on, top of, on. Now I'm going to show you the difference between on and on top of. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, generally we use on when it is a normal place to put something. அதாவது ஏதாவது ஒரு பொருளை நம்ம எப்போதுமே வைக்கிற இடத்துல அல்லது வைக்க வேண்டிய இடத்துல இல்லை வைக்கக்கூடிய இடத்துல நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அப்போதான் நம்ம வந்து ஆன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், the keys are on the table. அதாவது சாவியை நான் டேபிள் மேலே வச்சிருக்கேன் அப்படின்னு. அப்போ அது சகஜமான விஷயம். நம்ம எங்கேயாவது போனோம்னா டக்குன்னு சாவியை டேபிள் மேலே வைப்போம். பட் ஆன் டாப் ஆஃப் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா when it is an unusual place to put something. அதாவது நாம் சில பொருட்களை நாம் எதிர்பார்க்காத இடத்துல அல்லது அந்த இடத்துல யூஸ்வலாக யாரும் வைக்க மாட்டாங்க, பட் நாம வச்சிருக்கோம் அப்படின்னா அப்போதான் அந்த ஆன் டாப் ஆஃப் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், the keys are on top of the refrigerator. அப்போ நம்ம வந்து the keys are on top of the table நம்ம சொல்ல மாட்டோம், அது தப்பு. keys are on the table தான் சொல்லுவோம். ஆனால் on top of எப்போ சொல்லுவோம் அப்படின்னா
அகைன் நான் திருப்பி உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். when it is an unusual place to put something. எனக்கு ஒரு பாட்டு கூட ஞாபகம் வருது. I'm on the top of the world na 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 அப்படி வரும். அதாவது என்னன்னா நான் உலகத்துக்கு மேல இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அது பாசிபிள் இல்லை இல்லையா? ஸோ ஐ எம் ஆன் டாப் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா நான் சந்தோஷமா உலகத்துக்கு மேல பறக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இந்த 3 ப்ரிப்போசிஷனோட யூசேஜ் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் ப்ரிப்போசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா under or below. இந்த 2 ப்ரிப்போசிஷனை பற்றியும் நாம இப்போ படிக்க போறோம். We use under when one object is covered by another. அதாவது ஒரு பொருளை இன்னொரு பொருளால் மூடும் பொழுது அதற்கு கீழ் இருக்கும் பொழுது அப்பதான் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். ஃபார் எக்ஸாம்பிள் the ball is under the box. below எப்போ யூஸ் பண்ணுவோம்னா when one object is in a lower position than the other. அதாவது ஒரு பொருள் மற்ற பொருளை விட குறைந்த நிலையில் இருக்கும் பொழுது அப்படின்னு தான் நம்ம below அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். that is the ball is below the box. இந்த பிக்சர்ல உங்களுக்கு அது கிளியரா புரியும். இங்க the ball is under the box and இந்த பிக்சர்ல the ball is below the box. இந்த 2 ப்ரிப்போசிஷனோட யூசேஜ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்லி கொடுக்கறதுல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா ப்ளீஸ் feel free to text me in my WhatsApp number. Next preposition என்னன்னு பார்த்தீங்கன்னா behind or in front of. These words are opposites. நம்ம எப்போ behind யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ல சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர்ல பார்த்தீங்கன்னா the mouse is in front of the box. அதே செகண்ட் பிக்சர்ல பார்த்தீங்கன்னா the mouse is behind the box. இன்னும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இன்னைக்கு படிச்ச பேசேஜ்ல 19வது வசனத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கு. The pillar of cloud went from before them and stood behind them. தமிழ்ல அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. இப்ப உங்களுக்கு இதோட மீனிங் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் என்னோட ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பைபிளை விட நம்ம இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு வேற சிறந்த புக் எதுவுமே கிடையாது. ஏன்னா அதோட டிரான்ஸ்லேஷனை ஆண்டவர் நமக்கு கையில கொடுத்துருக்காரு. ஸோ நீங்க இங்கிலீஷ் பைபிளையும் தமிழ் பைபிளையும் ஒன்னா வச்சு படிக்கும் பொழுது இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா புரியும். இன்னொரு ப்ரிப்போசிஷனையும் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தர போறேன். அது என்ன அப்படின்னா between and beside. 2 வார்த்தை between and beside. next to, அதாவது beside and next to இது ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் beside எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம்னா அது ரொம்ப ஒரு ஃபார்மலான இங்கிலீஷ். நெக்ஸ்ட் டு அப்படின்றத நம்ம எவ்ரிடே இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறோம். between எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா if the object is in the middle of 2 other objects. அதாவது வெவ்வேறு 2 பொருளுக்கு நடுவில் ஒரு பொருள் இருந்தது அப்படின்னா அப்போதான் between அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் I stood between the girls அப்படின்னா 2 பொண்ணுங்களுக்கு நடுவில் நான் நின்னேன் அப்படின்னு அர்த்தம். அதே I stood among the girls அப்படின்னா 2க்கும் மேற்பட்ட பிள்ளைகளோட நான் நின்னேன் அப்படின்னு தான் அர்த்தம். between எப்போதுமே 2 ஆப்ஜெக்ட்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கிற போது மட்டும்தான் யூஸ் பண்ணணும். பட் மோர் தென் 2 வந்தா நம்ம பிட்வீன் யூஸ் பண்ண முடியாது, நம்ம அமாங் தான் யூஸ் பண்ணணும். பிசைட் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அது ஒன்றும் இல்லை, பக்கத்தில், அதுதான் அர்த்தம். அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, நெக்ஸ்ட் டு. அதுக்கு முன்னாடி பிட்வீனோட எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். 20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, so it came between the camp of the Egyptians and the camp of Israel. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் முழுதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு அவைகள் நடுவில் வந்தது. ஸோ இந்த இடத்துல நீங்க நல்லா புரிஞ்சுக்க முடியும், எகிப்தியரின் சேனை இஸ்ரவேலின் சேனை இவங்க 2 பேத்துக்கு நடுவில் அப்படின்னு சொல்றதுனால தான் பிட்வீன். இங்க 2 பேர் தான் இன்வால்வ் ஆயிருக்கு. பிசைட் சொல்லி தரும் பொழுது நான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்த சொல்லி தரணும்னு நினைக்கிறேன். There's difference between beside and besides.
they are quite commonly confused with one another despite their different definitions. இதோட ரெண்டு ஸ்பெல்லிங்கும் ஒரே மாதிரி இருக்கலாம். அதாவது கடைசியா பிசைட்ஸ்க்கு எஸ் வருது, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் இது ரெண்டுத்துக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஏன்னா இந்த மிஸ்டேக்கை நீங்க பண்ணக்கூடாது. beside, அதாவது without s, it tells us the location of something. ஒரு பொருளோட இருப்பிடத்தை பற்றி சொல்றதுக்கு தான் நம்ம வந்து beside அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே besides means in addition to or moreover or as well, இந்த மாதிரி காரியத்துக்கு தான் நம்ம besides சொல்றோம். தமிழ்ல பாத்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்றோம்னா கூடுதலாக, மேலும், இல்லைன்னா அதே போல், இப்படி சொல்ற விஷயத்துங்களுக்கு தான் நம்ம வந்து besides அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். பாருங்க எவ்வளவு பெரிய வித்தியாசம் இல்லையா? எக்ஸாம்பிள்ல உங்களுக்கு கிளியரா புரியும். பிசைடுக்குரிய எக்ஸாம்பிள்ஸை நான் உங்களுக்கு தரேன். மேரி அண்ட் ஸ்டெஃபி சிட் beside each other in the church. அதாவது மேரியும் ஸ்டெஃபியும் எப்போ சர்ச்சுக்கு வந்தாலும் அவங்க ஒருத்தர் பக்கத்துல ஒருத்தர் உட்காருவாங்க. இதுதான் அர்த்தம். திருப்பி ஞாபகப்படுத்துறேன். beside அப்படின்னா நெக்ஸ்ட் டு. ஓகே, besideங்கிறது ஃபார்மல் இங்கிலீஷ், நெக்ஸ்ட் டு அப்படிங்கிறது எவ்ரிடே இங்கிலீஷ். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். I place my Bible beside my bed every night. என்னுடைய பைபிளை ஒவ்வொரு ராத்திரியும் என் படுக்கைக்கு பக்கத்துல தான் நான் வைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு சென்டென்ஸ் கூட சொல்றேன். Will you sit beside me at dinner? So இன்னைக்கு நைட்டு நம்ம சாப்பிடும் பொழுது என் பக்கத்துல உட்கார்றியா? So besideனா next to, பக்கத்தில், அருகில், இதுதான் அர்த்தம். சரி, besides அப்படின்னா அதுக்கும் எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். He knows 400 Bible verses besides numerous songs. அதாவது அவங்களுக்கு நிறைய பாடல்கள் தெரியறது மாத்திரம் அல்லாமல் 400 பைபிள் வசனங்களை மனப்பாடமா தெரியும் அப்படின்றதுதான் இதனுடைய அர்த்தம். அதாவது இது அல்லாமல் இன் அடிஷன் டு, கூடுதலாக இதுவும் தெரியும் அப்படின்னு சொல்ல வரும்பொழுது தான் நம்ம இதை சொல்லுவோம். இன்னொரு சென்டென்ஸ், there is no one here besides me. என்ன தவிர இங்க வேற யாரும் இல்லை அப்படின்றது தான் அர்த்தம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். She wants to learn other languages besides English and French. அதாவது இங்கிலீஷ், பிரெஞ்சு மொழிகள் தவிர இன்னும் மற்ற லாங்குவேஜஸையும் கத்துக்கணும்னு ஆசை. So in addition to English and French, she wants to learn other languages. கூடுதலாக இன்னும் சில மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் போதும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். Besides its famous cakes, the bakery also makes delicious breads and cookies. அதாவது இந்த பேக்கரி ஃபேமஸ் கேக்ஸ் பண்றது மாத்திரம் அல்லாம அதோடு கூடுதலாக ரொம்ப சுவையான பிரெட்ஸும் பிஸ்கெட்ஸும் பண்றாங்க அப்படின்றது தான் அர்த்தம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ப்ரிப்போசிஷன்ஸை நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செய்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா நீங்க வெக்கப்படாதீங்க, எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு என்ன ப்ரிப்போசிஷன் கற்றுக்கிட்டோம்? above, on top of, on, அப்புறம் behind, in front of, under, below, between, beside, next to, and then difference between beside and besides. பாப்பா எவ்வளோ படிச்சிருக்கோம். It was a long session, but still it is a useful session for your everyday English. So besides learning English, we should also meditate on the word of God. நம்ம இங்கிலீஷ் கத்துக்கிறதோடு நிறுத்தாம ஆண்டவருடைய வார்த்தையையும் கொஞ்சம் நேரம் நம்ம தியானிக்க வேண்டும். பட் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேர்ட் கேம் இந்த ப்ரிப்போசிஷனை வச்சு நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு 2 minutes டைம் தரேன். ப்ளீஸ் டூ கமெண்ட், ஆன்சர். உங்கள் மெசேஜஸ்லாம் எனக்கு அனுப்புறீங்க, எங்களுக்கு வந்து பயமாக இருக்குது, எல்லாரும் பார்ப்பாங்க, நாங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குன்னு. நான் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயும் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், பயம் இருந்தால் நம்ம லாங்குவேஜ் கற்றுக்க முடியாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க.
தைரியமா உங்களுக்கு என்ன தெரியுதோ, தப்போ ரைட்டோ, நீங்க கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க ஆன்சர் டைப் பண்ணுங்க. and I will feel encouraged. I'm waiting for you, and after this game we will move on to the word of God. வேர்ட் கேமை என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். போன எபிசோட்ஸ் எல்லாம் டஃப்பாக இருந்ததுன்னு சொன்னதுனால இந்த தடவை ஈஸியாக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். வாட் டிஃபிகல்டிஸ் ஹேவ் யூ எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் யுவர் லைஃப்? அந்த கஷ்டத்தில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு மிகவும் கடினமான பிரச்சனை எது? நீங்கள் எப்படி அந்த சிக்கலை எதிர்கொண்டீங்க? Do you think that miracles can happen when you believe? நீங்க விசுவாசிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சரி வாங்க, இதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். Matthew chapter 17 verse 20. He replied, because you have so little faith. Truly I tell you, if you have faith as small as a mustard seed, you can say to this mountain, move from here to there, and it will move. Nothing will be impossible for you. இந்த வசனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களிடத்துல சொல்றாரு. அதற்கு இயேசு, உங்கள் அவ்விசுவாசத்தினாலே தான், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்லுங்கள், அப்பொழுது அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு அழகான வசனம் பாத்தீங்களா? இந்த வசனத்தோட பேக்ரவுண்ட், அதாவது இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒரு மனுஷன் வருகிறான்.
அவன் வந்து ஆண்டவர் கிட்ட முழங்கால் படிட்டு சொல்றான், ஆண்டவரே என் மகனுக்கு நீங்க தயவா இருக்கும், அவன் சந்திர ரோகியால் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலையும் ஜலத்திலையும் விழறான், அவனை உங்களுடைய சீஷர்கள் இடத்துல நான் கொண்டு வந்தேன், ஆனா அவங்களால அவனை சொஸ்தமாக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பிசாசை பார்த்து அதற்றாரு. உடனே அது அவனை விட்டு புறப்படுகிறது. அந்த நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமாகிறான். அந்த சீஷர்களுக்கு செம்ம டென்ஷன், ஷாக் ஆயிடுச்சு. உடனே இயேசு கிறிஸ்து தனியா இருக்கும் போது அவங்க கிட்ட வந்து கேட்குறாங்க, அதை துரத்தி விட எங்களால ஏன் கூடாம போயிடுச்சு ஆண்டவரே அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப அந்த கேள்விக்குரிய ரிப்ளை தான் நாம இப்ப படிச்ச வசனம். This statement is remarkable and should be believed by faith. It also provides hope that anything is possible when one is acting in the will of God in the name of Jesus. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால பிதாவினுடைய சித்தத்தின்படி நாம் எதை கேட்டாலும் அல்லது எதை செய்ய வேண்டும் என்று விரும்பினாலும் அந்த விசுவாசத்தை அவர் கனப்படுத்தி அதை நமக்கு சாத்தியமாக்குகிறார். இதுதான் இந்த வசனத்துடைய முழுமையான உண்மையான அர்த்தம். இந்த வசனத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். Let us break down the key parts of Matthew chapter 17 verse 20. இத நம்ம பார்ட்டா இந்த வசனத்தை பிரிக்கலாம். First part என்னன்னு பார்த்தீங்கன்னா, he replied, because you have so little faith. தமிழ்ல அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் அப்படின்னு சொல்றாரு. Jesus is responding to their question concerning the reason they could not command the demon in the boy. அதாவது அந்த சின்ன பையனுக்கு உள்ள இருந்த பிசாச இந்த சீஷர்களால அதட்ட முடியாததுக்கான காரணத்தை இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்றாரு. Sometimes it is the faith of the one being freed or healed that is the barrier, such as those in Jesus' hometown. அதாவது மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த ஊருக்கு போறாரு. அந்த ஊர்ல அவரை நிறைய பேர் அவரை விசுவாசிக்கிறதுனால சில பேரை மாத்திரம் அவர் குணமாக்கினாரு அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல பாக்குறோம். அவரால் வேற எந்த ஒரு அற்புதமும் செய்ய முடியாம போயிடுச்சு. ஸோ சில நேரம் நமக்கு அற்புதம் நடக்காததுக்கு காரணம், யாருக்கு அற்புதம் வேணுமோ அவர்கள் அதை நம்பாத பொழுது இயேசு கிறிஸ்துனால அந்த இடத்துல அற்புதத்தை செய்ய முடியாது. பட் இன் திஸ் கேஸ் it was the disciples' own inability to believe that was the hindrance to God's work. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, சீஷர்கள் அவர்கள் விசுவாசிக்காததுனால தான் அவர்கள் மூலமாய் தேவனால எந்த ஒரு கிரியையும் செய்ய முடியாம போயிற்று. ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட அர்த்தம். பிகாஸ் யூ ஹேவ் so little faith. அடுத்த பாகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரூலி ஐ டெல் யூ, மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். This is a phrase used by Jesus whenever he wanted to emphasize an important point. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பொழுதெல்லாம் தான் சொல்ல வருகிற விஷயத்தை வலியுறுத்த விரும்புகிறாரோ அப்பொழுது எல்லாமே நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, மெய்யாகவே 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 உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அடிக்கடி இந்த காஸ்பல்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறத நீங்க பார்க்கலாம். அப்ப இந்த இடத்துல என்னன்னா, அவர் வலியுறுத்த விரும்புகிறார். தேர்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஹேவ் ஃபெய்த் as small as a mustard seed, கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், இதுதான் the third part. Genuine faith, உண்மையான விசுவாசம். If it is present at all, it is enough for miracles. அதாவது உண்மையான விசுவாசம் நமக்குள்ள இருந்தா அது போதுங்க, எந்த விதமான அற்புதமும் நம்முடைய வாழ்க்கையில நாம் சுதந்திரிக்கிறதுக்கு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த அற்புதம் 2 காரியத்துக்கு உட்பட்டு இருக்கணும். ஒன்று இயேசுவின் நாமத்துல நடக்கணும், மற்றொன்று பிதாவினுடைய சித்தத்திற்குள் அடங்கி இருக்கணும். இல்லைன்னா இன்னைக்கு அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் எழும்பியிருக்காங்க. ஸோ இந்த வசனத்துல நம்ம வஞ்சிக்கப்படாம இருக்கணும்.
fourth part என்னன்னு பார்த்தீங்கன்னா, you can say to this mountain, move from here to there and it will move. தமிழ்ல பார்த்தீங்கன்னா, இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். This is astounding. இது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லையா? இந்த விஷயத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு அப்படின்னா, we have to seek his kingdom and pray with faith. அவருடைய ராஜ்யத்தை நாம் தேடி விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது இப்படிப்பட்டதான அற்புதங்கள் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கும். அதனாலதான் அவர் சொல்றாரு, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ட்ரூலி ஐ டெல் யூ. சரி, அடுத்தது கடைசி பார்ட், ரொம்ப செரிஷபிள் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, nothing will be impossible for you. அதாவது உங்களால கூடாத காரியம் ஒன்றுமிராது. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதே அளவுக்கு நமக்கும் அந்த கிருபையை தந்து உங்களால கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு அவர் சொல்றாரு. இது படிக்கும் பொழுது நமக்கு பெருமையோ கர்வமோ வந்து விடக்கூடாது. என்னால முடியாதது ஒன்றுமில்லை, நான் ஒரு தேவன் அப்படின்னு நாம நிச்சயமா ஆண்டவருக்கு ஈக்குவல் கிடையாது. நம்ம எப்படி இந்த வசனத்தை சொல்ல முடியும் அப்படின்னா, அவர் மேல் நாம் விசுவாசமாய் இருக்கும் பொழுது, அவரை நாம் சார்ந்து இருக்கும் பொழுது, அவர் மேல் நாம் நம்பிக்கையா இருக்கும் பொழுது, அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருக்கும் பொழுது, தேவ சித்தத்திற்குள் நாம் இருக்கும் பொழுது மாத்திரம்தான் இந்த வசனத்தை நம்ம சொல்ல முடியும். நம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களின் மீது நமக்கு விசுவாசத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். We have to cultivate faith in the promises of Jesus. Satan has worked on your mind for your whole life to keep you powerless and weak. உங்க முழு வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா, பிசாசானவன் உங்களை பலவீனமாக்கி உங்களால முடியாதுன்னு சொல்லி உங்க வாழ்நாள் ஃபுல்லா உங்க சிந்தைய ஆக்கிரமிச்சு அவன் பலவீனப்படுத்தி இருக்கிறான். ஆனா you have to begin to believe that with Jesus you can do anything, and with him you have to step out in faith. இந்த நாளில் நீங்க இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசத்தோடு உங்கள் காலடியை எடுத்து வைக்கும் பொழுது, எப்படி மோசே அந்த சிவந்த சமுத்திரத்திற்கு நேராக தன்னுடைய கரங்களை நீட்டும் பொழுது அது இரண்டாக பிளந்ததோ, அதே போல ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு அவர் மேல் விசுவாசம் வைத்து ஆண்டவருடைய சித்தத்தின்படி நீங்கள் காலடி எடுத்து வைக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுக்கு முன்பதாக இருக்கிற செங்கடல் இரண்டாக பிரியும். அது மாத்திரமல்ல, மலை போல பிரச்சனை இருக்குமானால் அதுவும் பெயர்ந்து கடலிலே தள்ளப்படும். இதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் வல்லமையும். அந்த வசனத்தை மீண்டும் ஒரு தடவை இங்கிலீஷ்ல எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? Truly I tell you, if you have faith as small as a mustard seed, you can say to this mountain, move from here to there, and it will move. Nothing will be impossible for you. Yes, my dear friends, with God nothing will be impossible for you, even learning English. இந்த விசுவாசத்தோடு இன்னைக்கு சொல்லி கொடுத்த இந்த லெசனை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, and learning English will become a piece of cake for you, or as easy as calling out ABCD. ஓகே, நீங்க கிளாஸை ஒன்ஸ் அகெயின் கோ த்ரூ பண்ணுங்க. உண்மையா கத்துக்கணும்னு விரும்புறவங்க உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க கேளுங்க. இந்த இடத்துல நான் இன்னொரு முக்கியமான காரியமும் நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். நான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இங்கிலீஷ் மெசேஜஸ் கேளுங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் ஹொசேனா ரிவைவல் சர்ச் அப்படிங்கிற எங்களோட பேஜில் நீங்கள் எவ்ரி சண்டே பார்த்தீங்கன்னா தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் மெசேஜஸ் உண்டு. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நான் தான் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை கவனிக்கலாம், அதுவும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, இந்த ப்ரோக்ராமை ஆரம்பித்த பிறகு ஒரு பேஜும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பேர் லேர்ன் இங்கிலீஷ் த்ரூ த பைபிள். அந்த பேஜில் எவ்ரிடே நான் பைபிள் மூலமா ஏதாவது ஒரு வார்த்தைகளையோ இல்லை ஏதாவது ஒரு காரியத்தையோ நான் சொல்லி கொடுத்து வருகிறேன். அதனால அந்த பேஜையும் நீங்க லைக் பண்ணுங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்.
இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். Let them also learn English through the Bible. Let us encourage each other and build the kingdom of God. Okay, நான் next week வேற ஒரு புது செஷன்ஸோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, take care and stay safe. Praise be to God.